முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம், முதலமைச்சருக்கு நோய் எதிர்ப்பு மருந்துகள் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. மேலும் சுவாசம் சீராக இருப்பதற்கு தேவையான மருத்துவ உதவிகளும் அவருக்கு அளிக்கப்பட்டு வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. அதோடு நோய் தொற்றுக்கான சிகிச்சைகளும் முதலமைச்சருக்கு தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருவதாகவும் அப்பல்லோ கூறியுள்ளது. ஒருங்கிணைந்த முறையில் அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகளுக்கு முதலமைச்சர் போதுமான ஒத்துழைப்பை அளித்து வருவதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகளை மருத்துவர் குழு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், முதலமைச்சர் மருத்துவமனையில் தொடர்ந்து சில நாட்கள் இருக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வருகிறார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் வீடு திரும்புவார் என அதிமுக தலைவர்கள் தெரிவித்திருப்பதாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவால் அனுமதிக்கப்பட்டிருக்கும் சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு திருமாவளவன் இன்று சென்றார். மருத்துவமனை வளாகத்திற்கு சென்று திரும்பிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனையின் 2ஆம் தளத்திற்கு தான் சென்று வந்ததாக கூறினார். அப்போது அங்கிருந்த அதிமுக தலைவர் சந்தித்து பேசியதாகவும், முதலமைச்சர் ஜெயலலிதா நலமுடன் உள்ளதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்று அவர்கள் கூறியதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். மருத்துவமனையின் 2வது தளத்தில் எந்த கெடுபிடியும் இல்லை என்று குறிப்பிட்ட திருமாவளவன், எனினும் முதலமைச்சரை நேரில் சந்திக்கவில்லை என்றும் கூறினார். ஆளுநர் அவர்களின் அறிக்கை, முதல்வர் அவர்கள் விரைவாக குணமடைந்து வருகிறார் என்று இருந்தது. அதில் எனக்கு மனநிறைவு இல்லை என்கிற காரணத்தால் தான் நேரிலே சந்திக்கிற முயற்சியை எடுத்தேன். அதன் அடிப்படையில் 2வது தளத்திற்கு நான் சென்றேன். அதிமுகவின் மூத்த தலைவர்கள் என்னை வரவேற்றார்கள். அவர்களோடு சில நிமிடங்கள் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அம்மா அவர்கள் மிக நலமுடன் இருக்கிறார், 2 நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்ற உறுதியை எனக்கு தந்தார்கள். ஆக நேரிலே வந்து சந்தித்ததில் அவர் விரைவில் நலம் பெறுவார் என்கிற செய்தியை அறிந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உடல்நிலை குறித்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரின் உடல்நிலை சீராகும் வரை அந்த பொறுப்புக்கு வேறொரு நபரை அதிமுக அரசு தேர்ந்தெடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து ஆளுநர் வித்யாசாகர் ராவ் வெளியிட்ட அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். உரியவர்தான் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்பதால் முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னிலை விளக்கம் கொடுத்துவிட்டால் மக்களிடையே பரவும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்றும் விஜயகாந்த் கூறியுள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க ஒப்புக்கொண்டது தவறுதான் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கருத்து தெரிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரிய உத்தரவை திருத்துமாறு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல் செய்தது. மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி, மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க முடியாது என தெரிவித்தார். காவிரி மேலாண்மை வாரியத்தை நாடாளுமன்றத்தில் மட்டுமே அமைக்க முடியும் என்றும் அவர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, யூ லலித் அடங்கிய அமர்வு, காவிரி மேற்பார்வை குழு அமைக்கும் போது மேலாண்மை வாரியத்திற்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என்று மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பினர். கடந்த 20ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கும் போது மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இப்போது மனு தாக்கல் செய்வது ஏன் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மத்திய அரசு வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க ஒப்புக்கொண்டது தவறுதான் என கருத்து தெரிவித்தார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் நீர் திறக்கப்பட்டதா என கர்நாடக அரசு வழக்கறிஞர் ரகுபதியிடம் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், நீதிமன்ற உத்தரவுப்படி நீர் திறக்காமல் புதிய மனுவை தாக்கல் செய்வது ஏன் என கேள்வி எழுப்பி கண்டனம் தெரிவித்தனர். காவிரியில் நீர் திறக்கப்படாததற்கான காரணத்தை அறிக்கையாக தாக்கல் செய்யவும் கர்நாடக அரசு வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். இந்த விவாதத்தின் போது ஆஜரான தமிழக அரசு வழக்கறிஞர் சேகர்நாத், மத்திய அரசின் மனுவை வரும் 6ஆம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தமிழக அரசின் இந்த கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசின் மனுவை நாளை விசாரிப்பதாக தெரிவித்தது.
காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க முடியாதென உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருப்பதற்கு திமுக தலைவர் கருணாநிதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசின் ஊதுகுழலாக மத்திய அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகத்தில் நடைபெறவுள்ள தேர்தலை மனதில் கொண்டு நடுநிலைமையை தவறி மத்திய அரசு இவ்வாறு நடந்து கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் காலூன்ற முடியாத நிலையில் கர்நாடகத்திலாவது வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என நினைத்து செயல்படும் பாஜக அரசு நீதியை சிறுமைப்படுத்தி தமிழர்களை வஞ்சிக்கும் வகையில் செயல்பட்டுள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். மத்திய மற்றும் கர்நாடக அரசின் முடிவை தமிழகத்தில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்க்க முன்வர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நெருக்கடியான இந்த சூழலிலாவது அனைத்து கட்சி கூட்டம், சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி விவாதிக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசின் ஊதுகுழலாக மத்திய அரசு செயல்படுவதாகவும் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், காவிரி மேலாண்மை வாரியத்தை நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றிய பின்னரே அமைக்க முடியும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்ற வேண்டிய தேவை எதுவும் இல்லை எனவும் வைகோ கூறியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கர்நாடக அரசுக்கு மத்திய பாரதிய ஜனதா அரசு துணை போகிறது என்பதற்கு தற்போது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவே ஆதாரம் எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு விவகாரத்தில் மத்திய அரசின் தமிழ்நாட்டின் நியாயத்தை உணர்ந்து நடந்து கொள்ளும் என்ற நம்பிக்கை தகர்த்துவிட்டதாகவும் வைகோ விமர்சித்துள்ளார். தமிழக மக்களின் கொந்தளிப்பான மனநிலையை புரிந்து கொண்டு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை திரும்பப் பெற்றுக்கொண்டு காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது கேட்கலாம். கர்நாடகாவில் இருக்க அரசியல் கட்சிகள், சில அரசியல் அமைப்புகள் தேர்தலை ஒட்டி இது அரசியலாக்குறாங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுப்பது என்பது மனிதனுடைய பண்பு. ஒரு மெர்சி, ஒரு மனிதாபிமும் கூட இல்லாம கர்நாடக அரசு பண்ணுதுன்னா, இன்றைக்கு மத்திய அரசுடைய இந்த மனு தாக்கல் வருத்தத்தை கொடுக்குது. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் என்பதனால் அம்மா உடனடியாக திரு சுப்பிரமணியம் அவரை நியமிச்ச போது இன்றைக்கு எந்த வகையில மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தெரியல. நீதிமன்றத்திற்கே இவர்கள் தலை வழங்கினா மக்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்னு தெரியல. இது நீதிமன்ற அவமதிப்பு செயலாகும். ஒரு சட்டத்தை, சட்டத்தின் வழி வருகிற தீர்ப்பை மத்திய அரசு எப்படி மீற முடியும்? இது அரசியல் சட்டத்திற்கு, இந்திய நாட்டினுடைய சட்டத்திற்கு புறம்பானது, நீதிமன்ற அமைப்புகளுக்கே புறம்பானது. ஆக மத்திய அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்த வேண்டும். கூட்டாட்சி செயலில் இருக்கக்கூடிய இந்திய தேசத்தில் 2 மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தாவா வருகிற போது மத்திய அரசாங்கம் நடுநிலையாக இருந்து தலையிட வேண்டும். ஆனால் தற்போது மத்திய அரசாங்கம் நடுவர்மன்ற தீர்ப்பையும் அமலாக்க மறுக்கிறது, உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அமலாக்க மறுக்கிறது. மத்திய அரசினுடைய இந்த மறுப்பை மார்க்சிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பு வன்மையாக கண்டிக்கிறேன். மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் மத்திய அரசாங்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த நாட்டின் பிரதமராக பணியாற்றிய தேவகவுடா அவர்கள் ஒரு மாநிலத்தின் பிரதிநிதியாக பிற மாநிலங்களுக்கு எதிரான முறையில் ஒரு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டதை கண்டித்தோம். அவர் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசு கர்நாடகத்தின் பக்கமாகத்தான் இருக்கிறது, நீங்கள் உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள் என மத்திய அமைச்சர்கள் பேசியதை கண்டித்தோம். தங்களது கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய முறையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் உட்பட அனைத்து வகை போராட்டங்களையும் ஜனநாயக முறையில் நடத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர். மத்திய அரசு
இன்றைக்கு அது உச்சநீதிமன்றத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு சாத்தியமில்லை என்று அறிவித்திருப்பது பேரடியாக இருக்கிறது. மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மத்திய அரசு தனது துயர் விபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. சட்ட ரீதியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதற்கு தகுதி இல்லை என்று மத்திய அரசு சொல்லுமையானால் அரசியலமைப்பு சட்டத்தையே மத்திய அரசு குழி தோண்டி புதைக்கிறது. உச்சநீதிமன்றத்துக்கு களங்கத்தை கற்பித்திருக்கிறது. தான் தலைமையேற்றிருக்கிற பாராளுமன்றத்திற்கே இன்றைக்கு கருப்பு தினமாக மத்திய அரசுடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது. காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசு கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றது தொடர்பாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அதனை தற்பொழுது பார்க்கலாம். அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் அங்கிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டப்படும் போதும் மற்ற விஷயங்களில் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடியது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சர்வகட்சி கூட்டம் நடத்தப்படும் போது என்னை அழைத்தார்கள் என்று சொன்னால் நான் போகாமல் இருக்க மாட்டேன். கர்நாடக தமிழகத்திற்கு தண்ணீர் தரக்கூடாது என்று கூட்டிய கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டது ஒரு தவறான அணுகுமுறை என்பது எங்களது கருத்து. அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று அவர்கள் தீர்ப்பு வந்த பின்பும் கர்நாடகாவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பாஜகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மத்திய அமைச்சர்கள் அதில் கலந்து கொண்டது தவறான அணுகுமுறை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு எதிராக மத்திய அரசு செயல்படுவதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பில் திருத்தம் செய்ய கோரி மத்திய அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது தமிழக மக்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் தமிழகத்திற்கு மத்திய அரசு பச்சை துரோகத்தை இழைத்துள்ளதாகவும் அவர் கண்டித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரிய பிரதிநிதியை பரிந்துரைக்காத கர்நாடக அரசை கலைப்பதற்கு மாறாக அந்த அரசுக்கு துணை போகும் மத்திய அரசை தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் எனும் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த செயலை கண்டித்து தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தமது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசியல் கட்சிகள் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்றும் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். ஜாமீன் நிபந்தனையை தளர்த்த கோரிய SRM பச்சமுத்து மனு மீதான விசாரணையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட SRM குழும தலைவர் பச்சமுத்து கடந்த மாதம் 9ஆம் தேதி நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்தார். தனது உடல்நிலையை காரணம் காட்டி தினமும் விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற ஜாமீன் நிபந்தனையை தளர்த்த கோரி பச்சமுத்து தாக்கல் செய்த மனுவை கடந்த 26ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் மீண்டும் ஜாமீன் நிபந்தனையை தளர்த்த கோரி இரண்டாவது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பச்சமுத்து மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு மீதான விசாரணையை வரும் 7ஆம் தேதிக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. சென்னை அருகே ஏடிஎம்மில் நிரப்புவதற்காக கொண்டு செல்லப்பட்ட வங்கி பணம் 1,17 லட்சம் ரூபாயை ஓட்டுநரே கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த வேலப்பன் சாவடியில் உள்ள பேங்க் ஆஃப் பரோடா வங்கிக்கு சொந்தமான 1,17 லட்சம் ரூபாய் ஏடிஎம்களில் நிரப்புவதற்காக வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டது. இந்த பணத்தை கொள்ளையடிக்க திட்டமிட்ட வாகன ஓட்டுநர் பாதுகாப்புக்கு வந்த காவலர்களை மாவா என்ற போதைப் பொருளை வாங்கி வருமாறு இறக்கிவிட்டு பணத்துடன் வாகனத்தில் தப்பினார். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் அருகில் உள்ள சோதனை சாவடிகளை உஷார்படுத்தி வங்கி பணத்தை மீட்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டனர். இந்த தேடுதலில் மதுரவாயல் புளியம்பேடு இடத்தில் வாகனம் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த வாகனத்தில் பணமும் டிரைவரும் இல்லை. பணத்தை கொள்ளையடித்துவிட்டு ஓட்டுநர் தப்பி ஓடியது தெரியவந்துள்ளது. தலைமறைவான அவரது பெயர் இசக்கி முத்து என்பது தெரியவந்துள்ளது. அவரை பிடித்து பணத்தை மீட்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக நாளை காலை 11 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை மாநில தேர்தல் ஆணையம் கூட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன், வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று ஒரே நாளில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். மாநிலமெங்கும் 17,495 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக கூறிய சீதாராமன், அந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்படும் என்றும் கூறினார். உள்ளாட்சி தேர்தல் வரலாற்றில் இந்த தேர்தல் ஒரு மைல்கல்லாக விளங்கும் என தெரிவித்த சீதாராமன், தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாக கூறினார்.
அரசின் நிர்வாகத்துறையில் உள்ள ஊழியர்கள் மட்டுமல்லாது காவல்துறையிலும் ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றுபவர்கள் இடமாற்றம் செய்யப்படுவார்கள் என மாநில தேர்தல் ஆணையர் கூறினார். வேட்பாளர் கையேடு, அப்புறம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், அதுமாரி 18-19 வகையான கையேடுகள் இருக்குது. எல்லாமே பிரிண்ட் ஆகிடுத்து, எல்லாமே ஃபீல்டுக்கு அனுப்பிச்சாச்சு, போய் சேர்ந்துடுது. ஸோ இப்போ தேர்தல் நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள், அதன் கீழ் பணியாற்றக்கூடிய அனைத்து தேர்தல் களத்தை சார்ந்த கள அலுவலர்கள் எல்லாமே முழுக்க தயார் நிலையில் இருக்காங்க. அவ்வளோதான். உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஆலோசனை செய்வதற்காக நாளை காலை 11 மணிக்கு சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் தெரிவித்தார். தனக்கு தேவை என்றால் எதையும் இழக்க தயாரானவர் திமுக தலைவர் கருணாநிதி என்று லட்சிய திமுகவின் நிறுவன தலைவர் டி. ராஜேந்தர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர் காவிரி விவகாரத்தில் தமிழக முதலமைச்சரின் நடவடிக்கையை பாராட்டுவதாக தெரிவித்தார். முதலமைச்சர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் தாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி தம்முடைய பிறந்த நாளை கொண்டாடவில்லை என தெரிவித்தார். மேலும் ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் இழைத்த திமுக தலைவர் கருணாநிதி தமக்கு தேவை என்று வந்துவிட்டால் எதையும் இழக்க தயாரானவர் என்றும் டி. ராஜேந்தர் குற்றம் சாட்டினார். கலைஞர் அவர்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக யாரை வேண்டுமானாலும் இழப்பார். கலைஞர் அவர்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக யாரை வேண்டுமானாலும் இழப்பார். அதனால்தான் அப்பேற்பட்ட மக்கள் தலைவர் எம்ஜிஆரையே கலைஞர் தூக்கி எறிந்தார். அந்த எம்ஜிஆருக்கு முன்னால் நானெல்லாம் எம்மாத்திரம். ஆனால் அவரை போலவே பின்னாளில் கலைஞரால் பாதிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட நானும் ஒரு கதாபாத்திரம். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் ஆஜரான மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பாவிடம் 300க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்டு போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலா புஷ்பா எம்பி மீது அவரது வீட்டில் வேலை பார்த்த பானுமதி, ஜான்சி ஆகியோர் தூத்துக்குடி எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளனர். அதில் சசிகலா புஷ்பா, அவரது கணவர் மற்றும் மகன் உள்ளிட்டோர் தங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க கோரி சசிகலா புஷ்பா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்றம் சசிகலா புஷ்பாவினை 6 வாரத்திற்கு கைது செய்வதற்கு தடையும் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இந்நிலையில் சசிகலா புஷ்பா புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜரானார். அவரிடம் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள மகளிர் காவல் ஆய்வாளர் அன்னத்தாய் 300க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சசிகலா புஷ்பாவின் தாயார் கௌரி முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சசிகலா புஷ்பாவின் தாயார் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவிற்கான ஆவணங்கள் கிடைக்கவில்லை எனவும் அதனால் மனு மீது வாதிடுவதற்கு கால அவகாசம் வழங்குமாறும் கோரினர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இத்துடன் 8 மணி செய்தியின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியை வழங்குவார் மனோஜ். நன்றி ஷர்மிளா. 8 மணி செய்திகளை தொடர்ந்து விரிவாக பார்க்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க இயலவில்லை என்றால் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்களும் அதிமுக எம்பிக்களும் தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என மத்திய அரசு திடீரென கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் தமிழக விவசாயிகளின் நலனை துச்சமாக எண்ணி தமிழ்நாட்டின் நலனையும் காலில் போட்டு மத்திய அரசு மிதித்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்ற மறுப்பதில் கர்நாடக அரசும் மத்திய அரசும் ஒரு நாணயத்தின் ஒரே பக்கத்தில் நின்று தமிழக விவசாயிகளின் நலனை புறக்கணித்திருக்கும் செயல் இதயத்தை ஈட்டிக்கொண்டு தாக்குகிறது என்று மு க ஸ்டாலின் வேதனை தெரிவித்துள்ளார். தமிழக மற்றும் கர்நாடக மாநிலங்கள் மத்திய அரசுக்கு 2 கண்கள் போன்றவை என்றும் அதில் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு மற்றொரு கண்ணில் வெண்ணெய் போன்ற போக்கை மத்திய அரசு கடைபிடிப்பது மத்திய மாநில உறவுகளுக்கு சவால் விடும் போக்காக அமைந்திருப்பதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில்
காவிரி வேளாண்மை வாரியம் அமைக்கும்படி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க இயலவில்லை என்றால் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்களும் அதிமுக எம்பிக்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு துரோகம் இழைத்துள்ளதை கண்டித்து வரும் 7ஆம் தேதி காவிரி டெல்டா மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக மக்கள் நல கூட்டணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை கர்நாடக அரசு மதிக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் கர்நாடக அரசின் செயல்களுக்கு ஆதரவு அளிப்பதைப் போல மத்திய அரசின் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் வாதம் செய்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகம் மட்டுமின்றி தமிழக விவசாயிகளும் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு துரோகம் இழைத்துள்ளதை கண்டித்து வரும் 7ஆம் தேதி தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அறிவித்துள்ளனர். கர்நாடக காவல் ஆய்வாளர் ஒருவர் இரு மாநில எல்லையான ஜுஜுவாடியில் தமிழக பதிவெண் கொண்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் லாரிகளின் கண்ணாடிகளை அடித்து உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி விவகாரத்தால் ஒசூரில் இருந்து கர்நாடகாவிற்கு வாகன போக்குவரத்து தொடர்ந்து 28வது நாளாக நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழக மற்றும் கர்நாடக செல்லும் பேருந்துகள் அந்தந்த மாநில எல்லைகள் வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதனால் பெங்களூரு செல்லும் பயணிகள் தமிழக எல்லையான ஜுஜுவாடியில் இறங்கி அத்திப்பள்ளிக்கு நடந்து சென்று மாற்று பேருந்துகளில் பயணம் செய்கின்றனர். இந்நிலையில் வழக்கு விசாரணைக்காக கர்நாடக போலீசார் ஒருவர் சாதாரண உடையில் தமிழக எல்லையான ஒசூர் வழியாக செல்ல கர்நாடக பதிவெண் கொண்ட வாகனத்தில் ஒசூர் வந்துள்ளார். அவர் சாதாரண உடையில் இருந்ததால் தமிழக போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி அடையாள அட்டை கேட்டுள்ளனர். ஆனால் அவர் அடையாள அட்டை கொண்டு வர மறந்ததால் தமிழக போலீசார் அவரை கர்நாடகத்திற்கு திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கர்நாடக போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீனிவாஸ் அத்திப்பள்ளியில் இருந்த தமிழக பதிவெண் கொண்ட இருசக்கர வாகனங்கள், லாரிகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதன் காரணமாக ஜுஜுவாடியில் சாலையோரம் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தப்பட்டுள்ளன. சேலத்தில் வேட்புமனு தாக்கலின் போது போலீசாருடன் திமுகவினர் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகின்றது. இதற்காக சேலம் மாநகராட்சி 44வது வார்டு திமுக உறுப்பினர் பரமேஸ்வரி வேட்புமனு தாக்கல் செய்ய அம்மாப்பேட்டை மண்டல அலுவலகத்துக்கு ஆதரவாளர்களுடன் சென்றார். அப்போது 4 பேருக்கு மட்டும்தான் அனுமதி என போலீசார் அவர்களை தடுத்தனர். அப்போது போலீசாருக்கும் திமுகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் திமுக வழக்கறிஞர் மற்றும் போலீஸ் காவலரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். பின்னர் இருவரையும் சமாதானப்படுத்திய போலீசார் அவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சமூக ஊடகங்களில் பதியப்படும் பதிவுகள் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்துக்களை கேட்டிருந்தோம். அதற்கு சரியானதே என 45.11% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். தனி மனித உரிமை என 44.51% பேரும், தேவையில்லை என 10.38% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்திலும் கேட்டிருந்தோம். அதற்கு சமூக ஊடகங்களில் பதியப்படும் பதிவுகள் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பது சரியானதே என 51% பேர் கூறியுள்ளனர். தனி மனித உரிமை என 39% பேரும், தேவையில்லை என 10% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். சென்னை கோட்டூர்புரம் ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவர் ஆள் வைத்து மாணவியால் வெட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டை மைக்கேல் முராரி என்பவர் கோட்டூர்புரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் முதுகலை 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இன்று காலை தனது தோழியுடன் மின்சார ரயிலில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார். கோட்டூர்புரம் ரயில் நிலையத்தில் இறங்கி கல்லூரிக்கு நடந்து சென்றார். அப்போது வழிமறித்த ஒரு கும்பல் முராரியை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. இதை பார்த்த பயணிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்த ரயில்வே போலீசார் மற்றும் கோட்டூர்புரம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். படுகாயமடைந்த முராரியை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். விசாரணையில் முன்விரோதம் காரணமாக அதே கல்லூரியில் படிக்கும் மாணவி ஒருவரே அடியாட்கள் மூலம் முராரி மீது தாக்குதல் நடத்தியது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் தனியார் பள்ளி கட்டண நிர்ணய குழு தலைவர் பணியிடத்தை 4 வார காலத்திற்குள் நிரப்ப வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது.
மதுரை ஆண்டாள்புரத்தைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் கட்டணத்தை நிர்ணயம் செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவராக பணியாற்றிய நீதிபதி சிங்காரவேலு 2015 டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்றது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக கல்வி கட்டண நிர்ணய குழு தலைவர் பணியிடம் காலியாக உள்ளதாகவும் இதன் காரணமாக இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணம் இதுவரை நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் உள்ள 12,000 தனியார் பள்ளிகளில் நடப்பு கல்வி ஆண்டுக்கான கல்வி கட்டணத்தை தங்களது விருப்பத்திற்கேற்ப அந்தந்த பள்ளி நிர்வாகமே நிர்ணயித்து வருவதாகவும் இதனால் பெற்றோர் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது கட்டண நிர்ணய குழு தலைவர் பதவியை நிரப்ப அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் இதுகுறித்து முடிவு செய்ய மேலும் கால அவகாசம் வழங்குமாறு தமிழக அரசு தரப்பில் கோரப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் 4 வார காலத்திற்குள் தனியார் பள்ளி கல்வி கட்டண நிர்ணய குழு தலைவர் பணியிடத்தை நிரப்ப வேண்டும் என தமிழக அரசுக்கு அறிவுறுத்தினார். மேலும் வழக்கின் விசாரணை நவம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மக்களின் உணர்வுகளை பாதிக்காத வகையிலும் காவல்துறையின் கட்டுப்பாடுகளை பின்பற்றியும் RSS சீருடை அணிவகுப்பு நடத்தி கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ராமானுஜர் ஜெயந்தி, அம்பேத்கரின் 126வது பிறந்த நாள் மற்றும் விஜயதசமியை கடைபிடிக்கும் விதமாக கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 இடங்களில் சீருடை அணிந்து அணிவகுப்பு நடத்த அனுமதி கோரி RSS சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அரசு தரப்பில் அளித்த பதில் மனுவை பார்த்த நீதிபதி தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவிருப்பதால் இந்த மாதம் சீருடை அணிவகுப்பு நடத்த அனுமதி அளிக்க முடியாது என தெரிவித்தார். RSS தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நவம்பர் 6 அல்லது 13ஆம் தேதி அணிவகுப்பு நடத்த அனுமதிக்குமாறு கோரினார். இதனையடுத்து அணிவகுப்பின் போது முழுக்கால் சட்டை அணிய வேண்டும், கையில் லத்தி பயன்படுத்தக்கூடாது என்பது உட்பட காவல்துறையின் நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும் என கூறி நவம்பர் 6 அல்லது 13 ஆகிய தேதிகளில் அணிவகுப்பு நடத்த அனுமதி வழங்கினார். அரியலூர் ஜெயங்கொண்டம் பழுப்பு நிலக்கரி திட்டத்தில் 104 வயது முதியவர் ஒருவருக்கு சுமார் 15 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பழுப்பு நிலக்கரி திட்டத்துக்கு கடந்த 2001ஆம் ஆண்டில் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 13 கிராமங்களில் விவசாயிகளிடம் இழப்பீட்டுத் தொகை வழங்கி தமிழக அரசு நிலங்களை கையகப்படுத்தியது. அப்போது குறைந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கியதால் ஜெயங்கொண்டத்தில் 2 சிறப்பு நீதிமன்றம் தொடங்கப்பட்டு அதில் 14,000 வழக்குகள் தொடரப்பட்டன. அதில் 5,000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகளில் இழப்பீட்டுத் தொகை வழங்க சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டும் அந்த தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை. இந்நிலையில் உடையார்பாளையத்தைச் சேர்ந்த 104 வயது ராமதுரை ஐயருக்கு 14,84,000 ரூபாய்க்கான வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து ஜெயங்கொண்டத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் அதற்கான காசோலை முதியவர் ராமதுரையிடம் வழங்கப்பட்டது. இத்துடன் நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை பாருங்கள்.